தீபாவளி அன்று செய்ய வேண்டியவை ஆன்மீக, ஆரோக்கிய, குடும்ப மற்றும் சமூக ரீதியாக பல அர்த்தங்களைக் கொண்டவை. அதிகாலை எழுதல், பிரம்ம முகூர்த்தம். சூரியன் உதிக்கும் முன்னர் எழுந்து குளித்து தீபாவளி எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டும். இது பாப நிவாரணம் எனக் கருதப்படுகிறது. உடலில் உள்ள வெப்பம், அழுத்தம் குறையும். எண்ணெய் குளியல். நெல்லிக்காய் எண்ணெய் அல்லது எள்ளெண்ணெய் சிறந்தது. குளிக்கும் முன் எண்ணெயை நெற்றி, தலை, கை, கால் தடவ வேண்டும். குளித்த பிறகு புதிய உடை அணிய வேண்டும். புதிய ஆடை அணிதல். இது புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. பழைய மனோபாவத்தை கழற்றி புதிய உற்சாகத்துடன் தொடங்க வேண்டும். பூஜை மற்றும் வழிபாடு. வீட்டில் தீபம் ஏற்றி லட்சுமி பூஜை செய்யலாம். தீபாவளி நாள் இரவு மகாலட்சுமி பூஜைக்கு சிறந்தது. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சிறிய தீபங்கள் ஏற்றி வைக்கவும். பகவான் கிருஷ்ணர் மற்றும் நரகாசுர வதம் நினைவாக வழிபாடு செய்ய வேண்டும். தீயது அழிந்து நன்மை வெல்லும் என்பது தீபாவளியின் அடிப்படை சிந்தனை. உணவு மற்றும் உற்சவம். மிதமான அளவில் இனிப்புகள், காரங்கள் தயாரித்தல். லட்டு, மைசூர் பாக், முறுக்கு, சேவ் போன்றவை அதிகம் சாப்பிடாமல் குடும்பத்துடன் பகிர்ந்து மகிழ வேண்டும். உறவினர்களுடன் வாழ்த்து பகிர்வு. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்று கூறி பரிசுகள், இனிப்புகள் பரிமாறலாம். மாலை நேரம். பட்டாசுகள் பாதுகாப்புடன் வெடிக்க வேண்டும். குழந்தைகள் பெரியவர்களின் மேற்பார்வையில் மட்டுமே வெடிக்க வேண்டும். மாசு குறைந்த அல்லது பசுமையான பட்டாசுகளை தேர்ந்தெடுக்கவும். இரவு நேரம். குடும்பத்துடன் சேர்ந்து தீப ஒளியில் அமர்ந்து மன அமைதியை பெறுங்கள். தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நல்ல எண்ணங்களுடன் புதிய தொடக்கம் செய்யுங்கள். வாழ்வியல் 360 உடன் பயணியுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள்.